அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் சனா கஸ்டமைஸ் டெய்லர். நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங்கில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ பிகினர்ஸ்க்காக நான் அளவு ப்ளவுஸை அப்படி மெயின் கிளாத் மேலே போட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றனால ஃப்ரண்ட் பீஸை இன்ஷால்லா நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என் கஸ்டமரோட ப்ளவுஸ் அவங்களோட ஹிப் சைஸ் 29. இப்போ ஒரு 29 சைஸ் அளவு ப்ளவுஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம என்ன அளவு கிளாத் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 75 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கிளாத் கிடச்சிச்சின்னா நம்ம அவங்க சைஸு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா என் கஸ்டமரோட ஸ்லீவுமே குட்டி தான். அவங்க 4.5 இன்ச்சு தான் ஸ்லீவ் அவங்க இறக்கமாகவும் போடலை. அதனால் நமக்கு ஒரு இந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 75 சென்டிமீட்டர் கிளாத் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு, என் கஸ்டமர் ஒல்லியாக இருக்கனால இப்போ நான் எங்கிட்டு மடித்து போட்டாலும் அவங்களுக்கு துணி போதுன்றனால நான் மடித்து போட்டுட்டேன். இதே குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கவங்களுக்காக இருந்ததுன்னா அந்த கிளாத்தை ட்ரையாங்கிள் பீஸில் மடித்து போட்டுட்டு எந்த சைடு லென்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடை தான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ இவங்க ஒல்லியாக இருக்கனால எங்கிட்டு கட் பண்ணாலுமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டுக்கிட்டேன். அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச்சுக்கு மட்டும் கீழே மட்டும் 1 இன்ச் எக்ஸஸாக விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கனால ஸ்லீவோட லென்த்து 5.5. ஆம் ஹோல் சைடு அதுலேருந்து 3 இன்ச்சை கழிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணணும். 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, இந்த கோடு எதுக்காக அப்படின்னா கையோட சுற்றளவு கம்மியாக தானே இருக்கும். அதனால் அதுக்கு இப்படி ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ நான் போட்டிருக்க டாட் அதுதான் ஸ்டிச் வர்ற இடம். அந்த கோட்டுக்கும் நான் டாட் வரைஞ்சிருக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்க போர்ஷன் தான் உள்ள தையலுக்கு உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த துணி இருக்கிற பீஸ். மார்க் பண்ணி இருக்கிறது மேலேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இப்போ 4 பீஸாக இருக்கா, 2 ஸ்லீவ், அதனால் 4ஆக ஃபுல் பண்ணியிருக்கு. இப்படி விரித்து விட்டுட்டு நம்ம இப்படி கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு எதுக்காக அப்படின்னா இதுதான் நம்ம கையோட முன்பக்கம் ஜாயின் பண்ணுறது. 2ஆக விரித்து விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் அந்த கோட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பீஸில் ஒரு மார்க்கு. இதே மாதிரி நம்ம ஸ்டிச் வர்ற இடத்துக்கு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுற இடம் இதுதான் அடையாளத்துக்காக ஒரு மார்க்கு. இது பேர் டாக்கா ஜக்கா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பேர் வருதோ வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இடம் தான் தையல் வர்ற இடம் அப்படின்ற அடையாளத்துக்காக தான் அப்படி கட்டிங் போடுறது. அடுத்தது பேக் போர்ஷன். நம்ம மெயின் கிளாத்தோட அடுத்த ஆப்போசிட் பீஸை அப்படி நம்ம கை வெட்டினோம்ல, அதுக்கு ஆப்போசிட் பீஸை அப்படி போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி லைன் அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி போட்டுக்கணும். அளவு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னா 12 இன்ச்சஸ் வருது. நான் ஸ்டிச்சுக்காக 2 இன்ச் ஆட் பண்ணி 14 இன்ச்சஸ் ஹைட்டு வச்சுக்கிட்டேன். ஹைட் 14 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச் வருது. அது கூட 2 ஆட் பண்ணி 10. அப்போ உயரம் 14 இன்ச்சு, அகலம் 10 இன்ச்சு. அந்த அளவுக்கு நான் இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுக்கணும். இதுதான் இந்த ப்ளவுஸோட உயரம் அகலம். ஃபஸ்ட்டு இந்த உயரத்தையும் அகலத்தையும் அளந்து இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னாலே இந்த பேக் போர்ஷன் இந்த எட்ஜுக்குள்ளே தான் முடியுது அப்படின்றது நமக்கு ஒரு கிளியராக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனுக்குள்ளே நம்ம அளவு ப்ளவுஸை போட்டு அது மேலேயே கூட அப்படியே மார்க் பண்ணி கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அவுட்லைன் எப்போவுமே மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் நெக்கு உயரம் இங்கே பாருங்கள், நான் இப்போ மெஷர் பண்ணேன்னா 7 இன்ச்சஸ் வந்ததா. இது நெக்குன்றனால எனக்கு நெக்கோட ஹைட் எடுக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதே ரவுண்ட் நெக்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்குன்றனால அந்த டேர்னிங் எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் மட்டும் நம்ம அளந்தோனாலே அந்த கழுத்தோட உயரம் கிடச்சிரும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எது உயரம் எது அகலம்னு. இதில் ஏதாவது புரியலன்னா அந்த வீடியோ பாருங்கள், தெரியும். அதே மாதிரி ஷோல்டர் மெஷர் பண்ணி ஷோல்டர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம் ஹோல் 4.5 வருது. மார்க் பண்ணி அதையும் ஒரு வளைவு
இப்போ தான் புதுசாக கத்திரிக்கோல் துணிலாம் தொடுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வராது. ஆனால் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் தெரியும் என்ன விஷயம் உங்களுக்கு வருது, என்ன விஷயம் மறக்குது அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்க்க தானே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தானே நமக்கு ப்ரொஃபஷ்னலாக வரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அவுட்லைன் வரைஞ்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி நெக்கில் கீழ் போர்ஷன்லேருந்து மேலே வெட்டி அப்படியே ஷோல்டரை வெட்டி அப்படியே ஆம்ஹோல் வளைவை வெட்டி தான் கீழே கொண்டு வரணும். உல்ட்டாவாக எப்போவுமே வெட்டக்கூடாது. ஏன்னா நெக் போர்ஷன் சைடு சின்னதாக பிசுறு தட்டினா கூட ஃபினிஷிங் இருக்காது. அதனால தான் எப்போவுமே அங்கேருந்து தான் மேலே போய் அப்படி சைடில் கீழே ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஸ்லீவையும் பேக்கையும் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட்டும் பட்டி பீஸும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.